வியாபாரத்துக்கு போயிருந்தாரு. தென்னரிசி பொங்கல் இன்னைக்கு. தென்னரிசி பொங்கல்னா நான் செஞ்சுக்கிட்டு தெரியுமா? ஒரு 10 முந்திரி பயிர், 10 பயிர் போட்டேன். ஒரு 4 பாதாம் பயிர், 4-5 பாதாம் பயிர் போட்டு கட் பண்ணி அழகாக சிறுவாக கட் பண்ண எல்லாத்தையும் 2 கட் பண்ணி மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பொங்கி காலையில் வந்து பொங்கல் பண்ணிட்டேன். இன்னைக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே சாப்பிட வேண்டியதான் பெருமையா. ஆமாம், சூப்பராக இருக்கும் அதுமாரி பொங்கினாக்கா. நம்ம பொங்கல் அதுமாரி பொங்கல் பொங்கிட்டோம்னாக்கா தொட்டுக்கே தேவையில்ல, சாம்பாரே தேவையில்ல, சூப்பராக சாப்பிடலாம். அப்புறம் இது பச்சை பயிறு, அது கூட பச்சை பயிறு கொஞ்சம் போட்டு வேண்டியதான். சூப்பராக வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குங்க. கறி வைக்க சொன்னாங்க வியாபாரத்துக்கு போயிட்டு இன்னைக்கு கறி சமைக்க போகிறோம்னா 1/2 கிலோ கறி வாங்கிட்டு உனக்கு வந்து 65 மாரி கொஞ்சம் போட்டு தரலாம் நினைக்கிறேன். என் மாங்காலம் மாதிரி போடுமா வேணாம்மா? ஏன் என்னதான் சாப்பிட போகிறாங்க? குழம்பு வச்சிடும் இல்லையா? 1/2 கிலோ கறி அவங்க குழம்பு வச்சு சொல்லிட்டாரு. சரி பாவம் ஆசைப்படுவார், சரி நம்ம சாப்பிடட்டு அவங்க சாப்பிடணும்னு பார்த்தாங்க. மனமா என்னை விட்டு சாப்பிடக்கூடாதுக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாச்சு கறி குழம்பு வச்சுக்க. என்ன ரொம்ப நாள் ஆகுதுல்ல? கறி குழம்பு பண்ணி கோழிக்கறி குழம்பு வைக்க போகிறோம். மீன் வறுவல், மீன் ஒன்று, மீன் வறுவல். ஆமாம், மீன் வறுவல் ஒன்று. மீன் வறுத்துட்டு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து வைக்க போகிறேன். நீங்கள் என்ன கடமை வைக்க சொல்லுங்க. எல்லா பொருளையும் ரெடியாக எடுத்துன்னு வந்துச்சுன்னா பூண்டை ஊற்றிங்க எல்லாத்தையும் கும்பலாக எடுத்துன்னு வந்து வச்சுருந்தா தான் வந்து அப்பா போய் எந்த போகாத எல்லாத்தையும் ரெடி பண்ணி செய்யலாம். அப்புறம் மீனை அரிஞ்சு பூண்டு போட்டு எடுத்துன்னு வச்சிடும். உப்பு போட்டு இஞ்சி நிறையா இருக்குது. சுத்தமாக போட்டுக்கோங்க. உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற விட்டுருவோம். மீனுக்கு இன்னைக்கு கறி குழம்பு தான் வைக்க போகிறோம். நாங்கள் ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம கறி குழம்பு வச்சு. கறி குழம்பு எனக்கு மீன் வறுவல். கறி குழம்பு எனக்கு அவருக்கு மீன் வறுவல். நான் ஒரு முட்டையும் வச்சுக்கிறேன். நான் முட்டை வச்சுக்குவேன், உனக்கு ஒரு முட்டை தரேன். போனையில் வச்சுக்க 2 பேருக்கும் சாப்பிட்ணும். ஆனால் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு 2 முட்டை இருக்குது. ரொம்ப நாளாக அது கோழி முட்டை இட்டு அது முட்டை ஒரு கோழி தான் இருக்குது. அது பாப்பா வந்து 2 பாப்பா அதுக்காக வச்சு போடலான்னு வச்சுருந்தேன். பாப்பா சாப்பிடவே இல்லையா, சரி அந்த 2 முட்டை அப்படியே இருக்குது. போட்டு அப்படியே வச்சிடும் ஊற வச்சு மீன் குழம்பு வச்சு பாப்பாக்கெல்லாம் இப்போ சோறு வடிக்கலான்ட்டு மீன் ஆஞ்சோம். அதனால் மீன் வந்து சாப்பாடு ஆக்கலை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டுல, அதனால மீன் நிறுத்திட்டோம். அப்புறம் முட்டையை நின்று போச்சு. நாட்டு கோழி 2க்கு 2 அவிச்சு கொடுக்கலாம். ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். கோழி முட்டை இடலை, வெயில் நாளாக இருக்க கோழி அந்த ஒரு கோழி முட்டை இடலை. வெங்காயம் தக்காளி கறி சூப்பராக இருக்குது. வெங்காயம் வச்சுட்டு அதுவும் அக்ஷயம் வந்துடுற போய் வெளியே போய் மஞ்சள் போட்டு பால் வேறு வாங்கணும் போய் வாங்க காட்சி போட்டுக்கலாம். தேங்காய் பட்டை ஏன்னா அங்கே பெரிய கிச்சன் இருந்தாக்கா எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க வச்சுன்னு 10 ஆஞ்சு அது எல்லாத்தையும் ஆஞ்சு வச்சுன்னு கட் பண்ணி வச்சுன்னு பண்ணிக்கலாம். நம்ம போட்டு ரவ்வை தானே, அதனால் இங்கே ரெடி பண்ணி தான் எடுத்துன்னு போவோம். கிச்சன் நம்மளுக்கு ரொம்ப சின்னது தான், அது என்ன பண்ணுது? ஒரு ஆள் நிற்கிறதுக்கு மட்டும்தான், அது எந்த பொருள் கூட வைக்கிறதுக்கு கூட அது இடம் கிடையாது. அதான் அர்ஜென்ட்டுக்கு எதை வச்சு கட்டிட்டோம். அது அதுக்கு மேலே நம்மளை எங்கே கட்ட விட்டாங்க? விடவே இல்லை. அது மாதிரி கொஞ்சம் பெருசாக போடணும்னா இப்படி போடு அப்படி போடு தொந்தரவு பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வீடு கட்டுறதுனால சின்னதாகவே போனோம்.
போடணுன்ற மாதிரி போட்டோம். அப்போ தானா நம்ம கட்டிருந்தா பெருசாக தான் கட்டிருந்தேன். அங்கே உடலையா பெருசாக பார்த்து உடலே மராட்டி மூக்கு இலை அது கல்பாசி எல்லாத்தையும் ஒரே வழி எடுத்து அதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே பச்சை மிளகா ரெண்டு. கறி குழம்பு மீன் குழம்புலாம் கூட அதிகமாக வைக்கிறதுல வெறும் சாம்பாரே வச்சு சாப்பிட்டுக்கிறோம். சாம்பார் ரசம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் மீன் குழம்பு போட்டுக்கலாம். ஓடு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக இருக்குவா மையில் அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வச்சுட்டேன். தக்காளி பழம் அதே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு உண்டு கரெக்டாக போட்டு நல்லா வதக்கும். பாத்துட்டு எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளிலாம் இந்த மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறேன். சிக்கனை போட்டுடலாம். உப்பு போட்டேன். இன்னும் கொஞ்சம் உப்பு தான் போடணும். வதக்கிறப்ப அப்படி போட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆமாம் 2 கண்டி பத்தலனா நான் வாயில் வச்சு பார்த்து அப்புறம் போட்டு மூடிடுவோம். அப்படியே தொக்கு மாதிரி ரொம்ப குழம்பு தண்ணியாக வைக்கக்கூடாது. அப்புறமேட்டு தேங்காய் மிளகு எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு வச்சு கொண்டே இருக்குது. அங்கே அந்த மீனை வறுத்துடலாம். அது ஒரு மீன் மூட்டை வருங்க. 2 வேலைக்காக சாப்பிடுவோம்ல. எங்கே பாதி மீன் வேற எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே வறுத்துவோம். அதுதான் அது எதுவும் சாப்பிடவே இல்லை. சாப்பிடவே இல்லை. ஆளுக்கு ஒரு துண்டு கூட குடிச்சிட்டு ஓடி போயிடுவோம். நாம என்ன பண்ணுவோம்? ஒரு மீன் அன்னைக்கு வறுத்துட்டேன். 2வது மீன் இன்னைக்கு வருகிறேன். அவ்வளோதான். வரட்டும். அப்படியே திருப்பி விட்டு மாதிரி குழம்பு வச்சுன்னா நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். கலைஞ்சிடும். அப்படியே வேக விட்டு அப்படி இருக்கணும். இல்லை திருப்பி எடுத்தோம் ஒன்றே. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி மாதிரி வச்சுக்கா ஏறுன்றியா? வேலை வச்சுக்கிட்டேன். சரி சரி. அடி பிடிச்சிங்கன்னா பட்டுல எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு. அது திருப்பி விட்டேன். குழம்பு வந்து நம்ம தொக்கு பேர் வைக்கிறோம் பேரு ஞாபகம் இல்லாத நான் மாட்டு தண்ணி ஊற்றி விட்டேன். குழம்பாவே ஆயிடுச்சு. சரி கொதிக்கிட்டோம். அப்புறம் பார்த்துக்கோ. நல்லா கொதிக்கிட்டோம். நான் மாட்டு எந்த சிந்தனையில தண்ணி அதிகமாக அந்த இதை தண்ணியாக கட்டியாக கொஞ்சம் ஊற்றண்ணா அதை சாப்பிட்டு தண்ணி கொதி விட்டேன். அதில் முட்டையை போட்டேன் வேக வைக்கிறது. தண்ணியை எங்கே போடுறதுன்னு அதிலே போட்டேன். வெந்து நடக்குது. நம்ம இதில் வெந்தயம் வந்துன்னா தோற்ற வச்சுட்டேன். அப்படி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான். யாரா போய் மலாய் செஞ்சு காலையில் மீன் வருங்க எது பாருங்க மீன் குழம்பு வைக்கலான்னு. அப்புறம் கறி வாங்கிட்டாரு ஒரே. நான் வந்து வந்த பிறகு வியாபாரம் பண்ணிட்டு வந்து மீன் குழம்பு கடல் மீன் குழம்பு வைக்கலாம்னு ஐடியாவில் இருந்தேன். அது எனக்கு கறி வாங்கிட்டு இப்போ எப்போ இறவனா கூட எப்போ போய் ஆஞ்சி வேற தருவாங்க? அது ஆயிரம் தேவைக்கு வேணும். இன்னொரு நாளைக்கு வைக்கலாம். இறா அதில் இந்த இறை போடும். இப்போ இந்த குழம்பு ஆகாது. மீன் குழம்பு வச்சா கூட இந்த குழம்பு ஆகாது. இது 2 வேலைக்கு 3 வேலைக்கு சாப்பிட நைட்டுக்கு நேரம் மதியம் சாப்பிட்டோம். பொழுதுக்கு போய் சாப்பிடலாம் மதியத்துலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம். மீன் குழம்பு இருக்காங்க அவ்வளோ. நாட்டு மீன் குழம்பு சாப்பிட்டு போர் அடிக்குது. அதாவது கடல் மீன் வாங்கி குழம்பு வைக்கணும். அது நாளைக்கு வாங்கணும். நாளைக்கு 4 மணிக்கு வாங்கலாம். 4 மணிக்கு வாங்கலாம். நாளைக்கு வேணாம். இந்த குழம்பா நம்ம மீன் வருங்க. குழம்பு கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்படியே தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிடலாம். சோறு வச்சாச்சு. அப்படியே மணி 1 ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அதை ஆஞ்சி கிஞ்சி எடுத்து வரதுக்காட்டி ரெடி பண்ணி எடுத்துறதெல்லாம் டைம் ஆகிடுச்சு. மணி 1 டைம் வச்சு போச்சு. ஓ கீழே ஊந்துட்டா? கலக்கி
கலக்கி விட்டு அப்படியே மூடிடுவோம். சிறுவாக வச்சுருவோம். அப்படியே என்ன நடக்கும் பாருங்க. மீன் வச்சு ரெடி பண்ணிடலாம். ஆட்டா ஆட்டா கொச்சி வச்சு குழம்பு வச்சுட்டியா? மீன் வறுத்தாச்சு. மீன் வறுத்தாச்சு. நம்ம பாயிண்டில் ம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி தழை போட்டு கறிக்கல கொத்தமல்லி தழை போட்டு நிறுத்திடுவோம். குழம்பு சூப்பராக கொச்சி போச்சு. சாப்பிட்லாமா? மீன் ரெடி ஆகிடுச்சு. வா சாப்பிடுவோம். மணி ஆகிடுச்சு. கரெக்டாக தான் இருக்குது. நீங்களும் வாங்க சாப்பிடுங்க. வேறு முட்டையோட மீன் வருவேன். கறி குழம்பு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் லீக் போட்ட 2 பேரும் சாப்பிட வரோம். பசங்கள்லாம் வந்த அன்னைக்கு சாப்பிடுவோம்னு பார்த்தா அழகா சாப்பிடலாம் கும்பலாக இருந்தேன். வரல. நாங்கள் தனியாகவே இன்னைக்கு சாப்பிட்றோம். வாங்க சாப்பிட்லாம். இந்த மீன் எப்படி இருக்காரு? சூப்பராக வந்துச்சு இந்த மீன். சாப்பிடு. வாங்க நீங்களும் வாங்க கும்பலை காட்டுருவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு கறி குழம்பு. ஆனால் வெயிலில் நீங்களாம் கம்மல் பண்ணுங்க. வெயில்ல யாரும் வைக்க மாட்டாங்க அதிகமா. வெயிலில் கறி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வைக்கிறது கிடையாது. வெறுங்காய் கீரை சாம்பார் சிக்கன் குழம்பு ரசம் கூட வைக்கிறது கஷ்டம். வெறும் கீரையா கண்டு சாப்பிட்றோம். கிட்டிப்பழ சாம்பார் கீரை கீரை சாம்பார் தான் வரலையே. கீரை வந்தோம். கீரை வாங்கலாம். கீரை தான் இல்லை கொடுங்க. ஒன்றும் நல்லா இருக்குதுன்றதே தெரியல. எல்லாரும் இது மாதிரி இருக்குங்களா? நல்லாதா? அவ்வளோதான் இருக்கும். நானே வச்சு நானே சாப்பிட்றதுல எனக்கு நல்லா இல்லை ஒரு ஃபீலிங். யாருன்னா வச்சு கொடுத்தா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா இருக்கும். தண்ணி வச்சு கொடுத்துட்டாரு. இதுதான் என்ன சொல்ல போறேன்னு மாதிரியே சொல்லிட்டேன். அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டிஆர்டி கிருஷ்ணா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். டாடா பாய்.